காலிஃப்ளவர் மட்டன் கொழுப்பு எலும்பு வச்சு எப்படி சூப் செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஒரு 3 ஸ்பூன் பாசிப்பருப்பு, ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், 3 தக்காளி, கொஞ்சமாக மஞ்சள்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூட தண்ணி சேர்த்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த கொழுப்பு எலும்பையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே காலிஃப்ளவரையும் சேர்த்துக்கோங்க. நம்ம வேக வச்சுருக்கலாம். கொஞ்சம் வெந்து வரும்போதே நீங்கள் இஞ்சி பூண்டு தட்டி சேருங்க, கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். கல்பாசி கொஞ்சம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ஜீரகமும் கொஞ்சமாக மிளகு சேர்த்து கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கொதி வந்தோன்னு அதுக்கு ரெடி பண்ணிடலாம். 1 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு சேர்த்து கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. மல்லி இருந்தாலும் சேர்த்து 2 வரமிளகாய் சேர்த்து பொடி பண்ணிக்கோங்க. பொடியை நம்ம அது கூடவே கலந்து விட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு ரசம் தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. புளி சேர்த்துட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சோம்பு பட்டை வகை கொஞ்சம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்னதாக வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பெப்பர் தூள் கொஞ்சம் இருந்துச்சுன்னா அது கூடவே பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டு நம்ம அந்த சூப்பை அதில் ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான காலிஃப்ளவர் கொழுப்பு சூப் ரெடி ஆகிடுச்சு.